டீ அங்கேயில காப்பி இல்ல டீயே கொடுங்க. விவசாயம் செஞ்ச மாதிரியும் இருக்கும். அது ஒரு மாதிரி சங்கடங்களுக்குள்ளேயே சங்கடங்களாக போகிற மாதிரியே தான் இருக்குது. 20 மணி நேரம் ஹீட்டில் இருக்கணுமாம்மா. இப்போ நார்மலாக பக்கத்தில் இருக்கும்போது நல்லா பேசிக்கிறாங்க, அங்கிட்டு போனால் அப்படியே மூணாவது ஆள் கூட சேர்ந்து வேறு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. அப்புறம் மிஸ்ட்டு என்னை சுற்றி மிஸ்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஊருக்கு போக முடியல, கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். நேற்று காய் எடுத்து ஓரளவுக்கு எடுத்துட்டா, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அவங்களாம் எடுத்துட்டாங்க. எடுத்து மொத்த காய் எவ்வளோ வந்திருக்குன்னா, இதுதான் நம்மளோட காய். ஒரு சாக்கு காய் வந்திருக்கு. செடிகள் ஓரளவு கம்மி தான், கிட்டத்தட்ட ஐயோ ஒரே நிமிஷம். பத்து சென்டில் இவ்வளோ காய் வந்திருக்கு. ஆனால் வேலையே பார்க்காம மருந்து ஊற்றுறது, மண் போடுறது, மருந்து ஊற்றுறது, உரம் போடுறது எல்லாம் எதுவுமே பண்ணலை. ஆல்ரெடி போட்டதில் அண்ணன் ஒரு டைம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். அண்ணன் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ இருந்ததில் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்ததில் எதுவுமே போடாமல் இவ்வளோ வந்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா மருந்து அடித்து எண்ணெய் மண் போட்டு செடியெல்லாம் நல்லா பாதுகாத்தோம் அப்படின்னா, களை எடுத்து இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் போடுமோ அதில் டபுள் மடங்காக எடுக்கலாமாம்மா. இப்போ ஒரு 10,000 செலவு பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணேன் அப்படின்னா நம்ம 20,000 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. அந்தளவுக்கு வரும். ஏன்னா ஒரு கிலோவே கிட்டத்தட்ட 1000 மேலேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம ஸ்டோரில் போட்டு இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி. ஆனால் இப்போ எடுத்துக்கிற காய் வந்து பச்சை காய். இதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து ஸ்டோரில் இது பண்ணி அதை காய வச்சு அவங்ககிட்ட அந்த காயை வாங்கி எத்தனை கிலோ வருதோ, இப்போ 10 கிலோ கொண்டு போகிறோன்னா அது 5 கிலோவாக தான் மாறும். காய வச்சு எடுத்தோன்னா 5 கிலோ 2 கிலோ 3 கிலோ தான் வரும். அந்த அளவுக்கு கம்மியாயிடும். அந்த 2 கிலோ 3 கிலோ போய் கடையில் போட்டு தான் காசு வாங்குவாங்க. அப்படி தான் இங்கே சின்ன சின்ன தோட்டங்கள் வச்சுருக்க எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய எஸ்டேட் வைக்கணும்னா, எஸ்டேட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு அவங்க ஸ்டோர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோருக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க. நம்மளை மாதிரி சின்ன சின்ன தோட்டங்கள் வச்சுருக்க எல்லாருமே அடுத்த ஒரு ஸ்டோரு இந்த மாதிரி நம்பி தான் இருப்பாங்க. இன்றைக்கி அதுக்கு தான் மாமா ஒரு 1:30 2 மணிக்கு வந்துடுவேன் இருக்காரு. மாமா கூட தான் போய் அதை போட்டுட்டு வரணும். இனி அடுத்தடுத்து அடிக்கடி இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படி ரெடி பண்ணோன்னா நம்மளும் ஓரளவுக்கு செட்டில் பண்ணல. இடத்தையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும். நம்ம தேவையான ஒரு சின்ன விவசாயம் செஞ்ச மாதிரியும் இருக்கும். அதுதான் அடுத்தடுத்த ஐடியா. இங்கே என்னென்னா, மக்கள் வந்து அப்போ இருந்து அப்படியே வாழ்ந்து வந்தவங்கன்னா அவங்க தாத்தா அம்மா இவங்க அப்படின்னு தொன்று தொட்டு அப்படியே வாழ்ந்து வராங்க. அப்படியே தான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. காசு பணம் வச்சுருக்கவங்க இல்லாதவங்களுக்கு வட்டிக்கு விட்டு எப்படி வாழ்கிறது, அது பிரச்சனை பண்ணுறது, அது நிறைய ஒரு மாதிரி இருக்கிறது. ரொம்ப சங்கடங்கள். நமக்கே நேற்று காய் எடுக்கிறதுக்கு ஒரு நிறைய சங்கடங்கள் வந்துருச்சு. மன கஷ்டங்கள் தான். நிறைய மனிதர்கள் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்க மட்டும்தான் யோசித்து அவங்க பண்ணணும். சுயநலமாக தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க, எல்லாருமே இதை பண்ணுறாங்க. அது தப்பு கிடையாது. மனிதர்கள் இயல்பு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க மைண்ட் செட்டுக்கு அவங்கவுங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அடுத்தவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, அடுத்தவங்களை இது பண்ணுற மாதிரி நம்ம வார்த்தைகளை விடுறது, அது நல்லா இல்லை. எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, எப்போ நான் இங்கே கேரளாவுக்கு வரணும் அப்போ எல்லாமே அப்போ அம்மா அவங்க இருந்தப்போ வந்தோம்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற மனிதர்கள் நெகட்டிவாகவே பேசியே ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ அப்பா அப்படி இருக்காரு, அம்மா அப்படி இருந்தாங்க, அவங்க அண்ணன் எப்படி இருக்கான், அவங்க அக்கா அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க. இதுதான் இவங்களோட பேச்சுக்களையும். இது இயல்பான பேச்சுக்களாகவே மாக்கிட்டாங்க. இப்போ நார்மலாக பக்கத்தில் இருக்கும்போது நல்லா பேசிக்கிறாங்க, அங்கிட்டு போனால் அப்படியே மூணாவது ஆள் கூட சேர்ந்து வேறு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க.
அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றத மனிதர்கள் இப்படி தான் இருப்போ. ஆனால் வார்த்தைகளால் நம்மளை சங்கடப்படுத்துறது இது பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்குல்ல. நம்மளோட வாழ்க்கை நமக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும். இதுதான் மனிதர்களோட எல்லாத்தோட எய்மு. அது காசு பணம் எவ்வளோ சம்பாரித்தாலும் இது பண்ணாலும் அது மண்ணாக தான் போகும்போது. ஒன்று செலவு செஞ்சு இது பண்ண போகிறோம், இல்லை தொலைஞ்சு போனாலும் இது பண்ணாலும் 5 பைசாவுக்கு பிரயோஜனமும் கிடையாது நமக்கு. அது ஒரு மாதிரி சங்கடங்களுக்குள்ளேயே சங்கடங்களாக போகிற மாதிரியே தான் இருக்குது. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க நல்லபடியாக வாழ்ந்தால் போதும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல். என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன், எனக்கு என் வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். ஏன்னா நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். ஏன்னா என்னையும் ஓரளவுக்கு படிக்க வச்சுட்டாங்க, ஓரளவுக்கு நானும் வேலை பார்த்து போயிட்டுருக்கேன். அந்த வேலையே இல்லைனாலும் வேறு வேலை தேடி போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. இன்னும் என்கிட்ட படிப்பு இருக்குது, திறமை இருக்குது. அந்த வேலையை மட்டுமே நம்பியும் நான் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இருக்கிற திறமையை வச்சு தான் நம்ம அடுத்து டெவலப் பண்ணணும். அந்த திறமை தான் நம்ம கூட எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்கள ஒன்றி பழகி வேலை பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு ஃபேவராக மட்டுமே நடந்து கொண்டு போனோம்னா அங்கேயே இருக்கலாம், அங்கேயே இது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்களுக்காக மட்டும்தான் வாழணும். நம்மளோட வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தேவையானதை எதுவுமே நம்ம நிவர்த்தி பண்ணிக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கார்த்தியை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனோட எய்ம் ஒன்று தான். அவன் யாருக்கும் எதுக்கும் ஜால்ரா போட மாட்டான். யார் நீ சொல்கிறது தான் சரி, நீ பண்ணுறது கரெக்டு, நீ பண்ணுறது மட்டும் அதாவது ஒருத்தருக்கு ஃபேவராக மட்டுமே பேசி இது பண்ண மாட்டியா. என்னோடய ஃப்ரெண்டு தான், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் என் லைஃப்லேயும். ஆனால் நானே சொன்னாலும் தப்பு தான், சரின்னா சரி தான். நான் கஷ்டப்படும் போதும் நான் நல்லா இருக்கும்போதும் எனக்காக கூட நிற்கிறது என்னோடய ஃப்ரெண்டு அவன் தான். இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாருமே இருக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு தேவையானது நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்கள போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது, அவன் அப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான், இது பண்ணுறியான், அப்படி பண்ணுறியான், ஆனால் அவங்களுக்கு கேட்குற மாதிரியாகவும் இவங்க மூட நம்பிக்கைகள் அதிகமாக மூழ்கி போய் கிடக்குறாங்க. செய்வேன்னு செஞ்சுருவாங்க, அது செய்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு சில விஷயங்கள் அப்படியே மூழ்கி போனமாகவே தான் இருக்காங்க. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டோன்னா, நான் என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது அதுக்கடுத்து என்ன ஃப்யூச்சரில் என்ன பண்ணணுன்றதும் எனக்கு தெரியும். அதுக்காக அதை நோக்கி தான் நானும் ஓடிட்டுருக்கேன். ஆனால் எனக்கு பேசுகிறவங்க ஒரு சில வார்த்தைகள் வந்தது, இவனுக்கு புத்தி இல்லை, இவன் என்ன புத்தி இல்லாமல் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், என்ன பொழைச்சிட்டு அவன் பாட்டு சுற்றுறியான், அவன் பாட்டுக்கு போகிறான், அவன் பாட்டுக்கு வர்றான், அவன் இஷ்டத்துக்கு சுற்றுறியான் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் நம்மளை நேரம் பக்கத்தில் பேசுகிறவங்களேவும் நம்மகிட்ட நம்ம பேசும்போது, என்னடா நல்லா இருக்கு, ஆள் நல்லா போயிட்டு வர்ற, நல்லா இது பண்ணுற, நிறைய சம்பாதிக்கிற, யூடியூப்பில் சம்பாதிக்கிற அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. யூடியூப்பில் நான் கண்டினியூவாக வேலை பார்த்தா தான் சம்பாதிக்கவே முடியும். ஆனால் நான் கண்டினியூவாக வேலை பார்க்குறதே கிடையாது. ஏன்னா நான் அங்கே வேலை பார்க்குறேன், பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் சுற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் தான். அதுலேருந்து இது வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் நான் யூடியூப்பில் வேலை பார்க்குறேன்னா காசு நான் எடுத்ததே கிடையாது. ஏன்னா கண்டினியூவாக நான் வேலை பார்க்கவே கிடையாது. ஒரு அளவுக்கு என்னோடய நிம்மதிகளை, என்னோடய சந்தோஷங்களை தேடி நான் ஓடிட்டுருக்கேன். அந்த ஓட்டத்தில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது, வீடியோ பண்ணுறது, ஏன்னா நமக்கு ஒரு சோர்ஸ் வேணும். இந்த சோர்ஸாக நான் வச்சுட்டு நான் ஓடிட்டுருக்கேன். இது கூட பிரச்சனை அவங்களுக்கு பார்க்குறவங்க. நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நிறையா காசு வச்சுருக்கேன், அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு. நானே மாத கடைசி ஆச்சுன்னா சம்பளத்தை நம்பி தான் உட்காந்துருப்பேன். மாத கடைசிக்கு சோத்துக்கு வழினா இருக்கிறத வச்சு தான் சம்பாரிச்சு போயிட்டுருக்கேன். நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே தான் அப்படி தான் ஓடிட்டுருக்காங்க. ஒவ்வொரு அளவுக்கு சம்பளம் வாங்குறப்ப ஒவ்வொரு கமிட்மெண்ட் வந்துடும், ஒவ்வொரு இதுக்கு தேடி ஓடிட்டே தான் இருக்கணும். ஒரு அளவுக்கு சேவிங்ஸ் இருந்தாலும் கஷ்டன்றது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாருமே. நம்ம கஷ்டத்தை நம்ம மீட்டு எடுக்க முடியாது, நம்ம தான் ஓடணும், நம்ம தான் உழைக்கணும். நமக்கு யாரும் எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கை நான் பார்த்து கண்டிப்பாக நல்லா தான் வாழப்போகிறேன், நல்லா வாழப்போகிறேன். பேசுகிறவங்க நீங்கள் பேசுகிறதுனால நான் இது பெருசாக ரியாக்ட் பண்ண போகிறதே கிடையாது. என்கிட்ட பேசுனா, என்கிட்ட ஏதாவது சொன்னால் நான் ரியாக்ட் பண்ணுவேன். ரியாக்ட் பண்ணுவேன்னா பதில் சொல்லுவேன். நான் இப்படித்தேன், எனக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அதைத்தான் நான் பண்ண போகிறேன். அதை விட்டுட்டு அங்கிட்டு ஒரு பேச்சு, இங்கிட்டு ஒரு பேச்சு, அது நல்லாவா இருக்குது? சங்கட குஸ்காவாக தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கும்போது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் கூட இருக்கிறவங்கள அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு எவ்வளோ தூரம் போகிறோமா, வர்றவங்க வரட்டும், போகிறவங்க போட்டோம், நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கட்டும், அவ்வளோதான். எதுக்கு இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மனிதர்கள் அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு போனால் போதும். ஆனால் மனிதர்கள் இருக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்று நமக்கு வேணும்னா நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம மூவ் பண்ணி போய் தான் ஆகணும். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும்.
ஏன்னா நிறைய வார்த்தைகள் விட்டவங்க நிறைய வார்த்தைகள் கேள்விப்பட்டாச்சு. அது அப்படியே சங்கடங்கள் சொந்த பந்தங்கள்னா சொல்லுவாங்க. ஆனால் சொந்த பந்தங்கள்னாலுமே இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து கூடலாம் நிற்க மாட்டாங்க. நான் அவங்களை தப்பு சொல்லலை, அவங்களோட லைஃப்பில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை அப்படியே பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து நம்மகிட்ட அப்படியே நல்ல மாதிரி பேசுகிறது, அங்கிட்டு போயிட்டு ஒரு மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்பு நிற்குது. உங்கள் வாழ்க்கையை நீ வாழ்ந்து போயிட்டே இருங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு வேணும் சொந்த பந்தங்கள். இவங்க சொந்த பந்தங்கள்னால் எப்படி எடுத்துக்கிறாங்க? கூட பிறந்த ரத்த சொந்தங்கள் மட்டும்தான், கூட பிறந்தவங்க அந்த மாதிரிகள் மட்டும்தான் சொந்த பந்தம். நம்ம பிள்ளைங்க மட்டும்தான் சொந்தம். கல்யாணம் பண்ணவங்க மட்டும்தான் லைஃபு, அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிறாங்க. அப்படி வாழ்கிறது தப்பு இல்லை அப்படின்னாலும், ஏன்னா அந்த மனிதர்களுக்காக அந்த வாழ்க்கை அது. அந்த வாழ்கிறது தப்பு இல்லைனாலும் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வாழ்க்கை அது. எதுக்கு அந்த வாழ்க்கை? சங்கடம் தானே. நம்மளும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்றத கூட தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் பெரிய சங்கடமாக இருக்குது. நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் இல்லை, ஒரு ஃபோக்கஸ்டு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி தான். இப்படியே தான் நான் போவேன், இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் ஓடுவேன் அப்படின்னுட்டே தான் இருக்காங்க. அது அவங்கள சொல்லி மாற்ற முடியல, கேட்கல அப்படின்றப்போ நம்ம மாறிக்க வேண்டியது, நம்ம ஓடிக்க வேண்டியது. அதனால தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். இதோ குளிச்சுட்டு வந்தேன். சரி கொஞ்சம் அப்படியே வெயில் காய்ஞ்சிட்டு பேசிட்டு போகலான்னு. அப்புறமா மாமா வந்ததுக்கப்புறம் காய் போட போவோம். காய் போடும்போது காட்டுறேன் எந்த ஸ்டோர் எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு. நானும் போய் போட்டதில்லை, அவங்க தான் போய் போடுவாங்க. பார்க்கலாம். காலையில் நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு. ஜம்முன்னு பனி மழை வேலை செஞ்சது. நானும் காய் எடுத்தேன். ஒரே சரத்தில் ஒரு 10 காய் எடுத்தேன். ஓகே மக்களே, நான் போய் சாப்பிட்றேன், பசிக்குது. நாளைக்கு காலையில் நான் கிளம்புவேன் இங்கேருந்து. சரி பை. நேற்றும் காலையில் பழிச்ச ஏலக்காயும் எடுத்து போய் அந்த ஸ்டோரில் போட போகிறோம். நானும் மாமாவும் பைக்லேயே போகிறோம். பைக் எடுத்துகிட்டு போய் ஸ்டோரில் போட்டுட்டு அப்புறம் என்ன ப்ராசஸ் தெரில. நாளைக்கு நானும் ஊருக்கு போயிடுவேன். வாங்க போகலாம். அங்கே போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, ஏதாவது சொல்லுவாங்க. ஐ வில் ட்ரை. இந்த ஸ்டோருக்கு தான் போட வந்திருக்கோம். போயிட்டு வந்துட்டோம். சரியான மழை பாதியிலேயே. அங்கே போட்டாச்சு. போட்டுட்டு அங்கே வீடியோ எடுத்தோம். அவர் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. ஆனால் கூட்டு போய் உள்ளே காமிச்சார். அந்த ப்ராசஸ் எல்லாம் சொன்னார். கிட்டத்தட்ட 20 மணி நேரம் பக்கமாக அது வந்து ஹீட்லேயே இருக்கணுமாம்மா. கழுவி உள்ளே போட்டு இது பண்ணதுக்கப்புறம் 20 மணி நேரம் ஹீட்லேயே இருக்கணுமாம்மா. 20 மணி நேரம்னா 30 டிகிரிலேருந்து 80 டிகிரி வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி காய எடுத்து அதுக்கப்புறம் அதை பாலிஷ் பண்ணி வெளியே எடுப்பாங்க. நான் நாளைக்கு காலையில் போகலான்னு பிளானில் இருக்கேன். என்னென்னு தெரியல, பார்க்கலாம். ஜம்முன்னு மலையிலேயே ஒரு அனுபவத்தை போட்டு சரியான மழை, எடுக்க முடியல வீடியோ. எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். நல்லா நனைஞ்சாச்சு. ஃபுல் மழை. அந்த பின்னாடி தெரியுது இல்லை, அது ஃபுல்லாக சரியான இது மேகமாக இருக்கிறதுல சரியான மழை. ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. வீட்டுக்குள்ளே நேரம் சரியாக 5:45 ஆகியிருக்குது. நாளை காலையில் ஊருக்கு போனால மறுபடியும் கறி எடுக்கலான்னு சொல்லிட்டு மாமா வாப்பலான்னு இருக்காரு. சரி ஓகே, கறி தானே அடிச்சு வரைக்கிறோம் அப்படின்ட்டு கிளம்புனா மழை நைட்டு நின்றுச்சு. இப்போ மிஸ்ட்டு என்னை சுற்றி மிஸ்ட்டு. அப்படியே பாரு, இங்கிட்டு பாருமே, ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஃபன் பண்ணுறோம், இது பூரா மிஸ்ட்டுவேன். கேமரானால சரியா தெரியல, ஆனா ஃபுல்லாவே மிஸ்ட் தான். என்னை சுத்தி மிஸ்ட், ஃபுல்லா மிஸ்ட். ஓகே மக்களே, வந்து 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 5ஆவது நாள். வந்தது வியாழக்கிழமை. இன்றைக்கோட கிளம்புறோம். இன்றைக்கி லீவ் போட்டாச்சு. ஏன்னா நேற்று சரியான மழை இருந்ததுனால கிளம்ப முடியல. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டாச்சு. இன்றைக்கி மணி ஒரு 8:30 ஆச்சு. இப்போ கிளம்பணுன்னா எத்தனை மணிக்கு போகிறோன்னு தெரியாது. ஏன்னா வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் பக்கமாக வந்தோம்.
ஏன்னா அவங்களுக்கு சேராதுன்றதுனால மெதுவாக அப்படியே வந்து அங்கங்கே நிப்பாட்டி ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். இப்போ ஓகே செட்டில் பண்ணியாச்சு. அவங்களுக்கும் மழை வளைவாக போனால் சேராது. ஆனால் இப்போ வளைவிலே கூட்டு போய் பழக்கியாச்சு. கிளம்பிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு மேடம். ஸோ இந்த வந்த ஒரு 4 நாள் 5 நாளுமே சரியான ஒரு நல்ல ஒரு அனுபவம். இத்தனை நாள் வந்ததுலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனுபவம். ஏன்னா நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட் டைம் காய் எடுத்திருக்கோம். மழை, வெயில், பனி எல்லாத்துலேயும் சுற்றிட்டோம். எல்லாத்துலேயும் வெயிலையும் போயாச்சு, மழையிலையும் நனைஞ்சாச்சு, பனிலையும் சுற்றியாச்சு. நல்லா ஜம்முன்னு நல்லா 3 நாள் நல்லா நான்வெஜ்ஜு. சரியான ஒரு அனுபவமாக இந்த பயணம் இருக்குது. இப்போ கிளம்புறோம். அக்கா ஊருக்கு போயிட்டாங்க. பாப்பாவை ஏதோ ஸ்கூலில் சேர்க்கணும், காலேஜில் விட போகணுன்னு சொல்லிட்டு மாமா வேலைக்கு போயிட்டாரு. யாருமே இல்லை. இந்த அமைதியான காலை வேலையிலே ஜம்முன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோ நம்மளோட சேனலில் அப்படியே கண்டிப்பாக வரும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள்.